ஒரு ஒருடைய ஒரு கிரகத்துடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எது ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்குது. நம்ம மைனஸே பேசுறது வந்து அர்த்தமற்றது. இது மைனஸ் பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை எதனால் வருதுங்கிறத அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? பிரச்சனை வரும்னா ஏன் பிரச்சனை வருது? நம்ம பொறுமையாக நிதானமாக ஒரு விஷயத்தை செயல்படும் போது அங்கே பிரச்சனையே வந்தாலும் கூட அதை நிதானமாக அதை கையாண்டுட்டு வெளில வந்துடுவோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், பொறுமையாக தானே சொல்கிறேன். பொறுமையாக இருங்கிறோம், கோபம் வேண்டாங்கிறோம், வேகம் வேண்டாங்கிறோம், தர்மத்தை செய்யுங்கிறோம். தர்மம்னா நான் நீ எல்லாருக்கும் போய் தான தர்மமே பண்ணிட்டு இருக்க சொல்ல வரல. தர்மம்னா யாருக்கும் எந்த, ஏன்னா அந்த சனி வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப வக்கரமாக திங்க் பண்ணையும் செய்யும். அதை நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவர் நம்மளை சோதனைக்காரன் தானுங்க அவரு. சனி வந்து நம்மளை வந்து சோதிக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர். அப்போ இந்த நேரத்தில் வந்து ஒரு காதலை உருவாக்குறாருன்னு வச்சுக்கிங்களேன், அந்த காதல் இந்த நேரத்தில் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். கண்மூடித்தனமாக விழக்கூடாதுன்னு தான் அவர் சொல்கிறார். கண்மூடித்தனமாக விழுந்துட்டா நீ மாட்டிப்ப. அதுதான் ஒரு பக்குவப்படுத்துறாருங்கிறதுக்கு அவ்வளோ பொருள் இது. அதனால் மற்றவங்க வந்து சொல்லலை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியாதது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். அதை கொடுக்கறது தான் சனி. நீ யாருன்னு தான் சொல்கிறாரு.